வான்கேடே ஸ்டேடியத்தில் வண்டி நிறுத்த வேண்டும். வண்டி நிறுத்தாவிட்டால் வண்டி நிறுத்தப்படும். இப்படிக்கு மும்பை இந்தியன்ஸ் வேற லெவலில் இன்னைக்கு. அதுவும் நம்ம ஹர்திக் பாண்டியாவை ரொம்ப நாள் கழிச்சு, ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ரொம்ப 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 ரசித்து பார்த்தேன். எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க. என்னதுலே கிரிட்டிசிசம் இருந்தாலும் நம்ம ஹர்திக் பாண்டியா ஒரு தனி ஒரு கேரக்டராக வச்சிங்கன்னா எல்லாருமே ரசிப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்வாகு, அந்த ஒரு ஆட்டிடியூடு எல்லாமே வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு 5 மேட்சஸாக இல்லை நம்மக்கிட்ட. இந்த மேட்ச் எடுத்துகிட்டு வந்தான் கான்ஃபிடெண்ட்டாக. அவ்வளோ சிரிப்பு, ஃபேஸ்லாம் அவ்வளோ சிரிப்பு. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன் ஹர்திக் பாண்டியா. அதேமாதிரி நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா? அதேமாரி கேப்டன்சின்னு வரும்போது ஒரு லைட்டாக கொஸ்டின் மார்க்கு. பட் மச் பெட்டர், மச் பெட்டர் இந்த மேட்ச். ஏன்னா நம்ம அடிதாங்கி தீபக் சகரை உட்காரவே, ஷர்துல் தாக்கூர் எப்பயாவது விக்கெட் எடுப்பான், இருந்தாலும் எனக்கு எப்பயாவது விக்கெட் எடுக்க வேணாம், நீ உட்காரு அப்படின்னு சொல்லி அஸ்வினி குமாரை தூக்கி உள்ளே போட்டான். டீம் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம டீம் சிஎஸ்கேல எப்படி பண்ணானுங்களோ அதே மாதிரி தான் பண்ணானுங்க. பட் இங்கே அஸ்வினி குமார் 4 விக்கெட்டு. பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்தான். ஹர்திக் பாண்டியா எப்பவுமே வந்து நான் போடுவேன், நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு போடுவாப்புல. அப்படி இல்லைன்னா வா அடிதாங்கி தீபக் சகர் நீ போடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாப்புல. அது இந்த மேட்ச் நடக்கலை. அதனால தோக்காம விட்டானுங்க மும்பை. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஓவரால் கம்பேக் தான் நான் சொல்லணும். ஏன்னா இவனுங்க வந்து 6 மேட்ச் ஆடியும் இல்லை 7 மேட்ச், ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சே தோத்துருந்தாலும் ஆனால் அடுத்து வர 7 மேட்ச்சு புளின்னு புளிஞ்சுக்குவானுங்க. டாப் தி பாட்டமில் இருப்பானுங்க, அடி மட்டத்தில் இருப்பானுங்க. இப்படியே டக 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 டகன்னு மேலே வருவானுங்க. இது எல்லா சீசனுமே நடக்கும். மேபி இந்த சீசனும் நடக்கலாம். இதில் பிக்கெஸ்ட்டு ஸ்கேம் வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் சூரியகுமார் யாதவ் தான் பிக்கெஸ்ட் ஸ்கேமோ எனக்கு என்ன தோணுது. ஏன்னா வராரு, ஒரு 10 பால் 5-20 அடிச்சுட்டு அப்படியே நைஸாக போய் அப்படியே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு போயிடுறா போல. ஆனால் நம்ம ஆள் வந்து யூஎஸ்ஏ டீமு, நேபாள், அப்புறம் என்ன நெதர்லாந்து, ஜிம்பாப்வே சொல்ல மாட்டேன், அது நல்ல டீமு. இந்த மாதிரி டீம்லாம் பார்த்தோன்னா தலைவன் வந்து பின்னாடி அடிப்பாப்புல, இந்த சைடில் அடிப்பாப்புல. நான் படுத்து நடிக்கிறேன், இப்படி இந்த சைடா இந்த சைடு எந்த சைடு வேணா அடிப்பான், நான் அடிப்பேன் அப்படின்னு அடிப்பாப்புல. ஒரு நல்ல டீம் வந்ததுன்னா தலைவன் 2 பால் அவுட் ஆகிட்டு அப்படியே கேஷுவலாக அப்படியே பூமரை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போய் உட்காந்து பெஞ்சில் உட்காந்து ரசிச்சுன்னு பார்ப்பாப்புல. பிக்கெஸ்ட் ஸ்கேம் சூரியகுமார். பட் மேபி அடுத்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் ஸ்கேம் தான். ஸ்கோர் கார்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணது நம்ம மும்பை தான். எனக்கு என்னென்ன புரியலன்னா ஒன்று தான், என்னன்னா டாஸ் வின் பண்ணா போலிங் எதுக்கு எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஒரு 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 30 மேட்ச் நடந்திருக்குமா எனக்கு தெரியல. 30, 28, 29 நடந்திருக்கு. அதில் 70-80% வந்து சூஸ் டு பவுல். என்ன ரீசனு? என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை நிறைய பேரோட தாட்டா கூட இருக்கலாம். அது என்னன்னா, நான் பேட்டிங் ஆடுறேன், அது என்ன பிச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கோர் அதான் ரன்ஸ் ஆன் த போர்டு நான் போடணும். அட்லீஸ்ட் ஒரு 190, 180 or 200 நான் என்னவா இருந்தாலும் இருக்கட்டும், ஓகே, நோ இஷ்யூ. ஒரு 200 அடிக்கிறேன்னா அவனுக்கு ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் ஆகும், 2வது ஆடுறவனுக்கு. அது ஏன் இவங்களுக்கு புரியலன்னு தான் தெரியல. ஈஸி டு சேஸ்ன்ற மாதிரி எல்லாருமே சூஸ் டு பவுல். என்ன அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஒரு பீரியடில் ஏன்னா 2மே நடக்கும். சூஸ் டு பேட் எடுப்பானுங்க, ரன்ஸ் ஆன் த போர்ட் போடுவானுங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த சீசன் ஃபுல்லாகவே யார் டாஸ் வின் பண்ணாலும் சூஸ் டு பவுல். அந்த பிச்சை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவான்னு தெரியல, ஆல்ரெடி உனக்கே தெரியும் அந்த பிச்சை பற்றி எப்படின்ட்டு. சூஸ் டு பவுல். ஓகே, குவிண்டன் டி காக். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துலாம்.
மெலிவர், தனிஷ் மெலிவர், ஐ டோன்ட் நோ. பட் ஃபியூச்சரில் மேபி இந்த மேட்ச் ஆட வச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவானான்னு தெரில. நமந்தீர், அதாவது லாஸ்ட்டில் இறக்கி விட்டு அதோட ஒரு ஒரு கெப்பாசிட்டி தெரியாதுல்ல, அவனோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே டாப்பில் இறக்கி விட்டானுங்க. ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். சூரியகுமார் 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 ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம். திலக் வர்மா மறந்துட்டல, திலக் வர்மாவை. மை காட், ஃபர்ஸ்ட் 20 பாலுக்கு 22 பாலுக்கு கம்மி தான், 16 15 சில்லரில் தான் இருந்தான். அடுத்த 20 பாலுக்கு மை காட், ஃபஸ்ட்டு 13 ஓவருக்கு 14 ஓவருக்கு 110 தான் இருந்தாலும் நினைக்கிறேன். அடுத்த 5-6 ஓவர் போட்டு பிழின்னு பிரிஞ்சுட்டான் திலக் வர்மா. ஹர்திக் பாண்டியா பரவாயில்ல, பேட்டிங் ஆளுனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணுவான். நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது, அவன் இந்தியாவுக்கு நமக்கு தேவை. அவன் ஃப்ரான்ச்சைஸி விட்டுருங்க, இந்தியாவுக்குன்னு வரும்போது ஒரு பியூர் ஆல்ரவுண்டர் நமக்கு அவன் தேவை. ஷெஃப்ரன் ரதர்ஃபோர்ட் பரவாயில்ல, ஒரு நாள் தவறதான் செய்யாத விஷயம் இல்லை. பவுலிங் பிரசித் கிருஷ்ணா, இவன் என்ன நம்பிக்கையில் எல்லா டீமும் எடுத்து பாரிவல்லர் மாதிரி ரன்னை கொடுக்குறான். எந்த டீம் போனாலும் அடிதான். ரஷித் கானு ஒரு 2 சீசனாகவே வந்து நமக்கு வந்து கெஸ் பண்ணிட்டானுங்களா இல்லை அடிக்கிறானுங்களான்னு தெரியல. தகீஸ்வர் அப்பாடா 3 விக்கெட்டு, நல்ல ஃபேஸு, ஓகே, நல்ல பவுலிங். சிராஜ் சூப்பரான எக்கனாமி. நம்ம ஜிடி போயிடுவோம். சாய் சுதர்ஷன் ஃபஸ்ட்டு பாலு விக்கெட்டு. சுமன் கில்லு நம்ம தடவை எடுத்துன்னு போயிடலான்னு நினச்சாப்புல மாட்டிக்கினாரு. ஜாஸ் பட்லர் அன்றைக்கி தானே ஃபார்முக்கு வந்தேன்னு நினச்சேன் நான், அப்படியே ஃபார்ம் அவுட்டில் போயிருக்கிறீங்களா. வாஷிங்டன் சுந்தர் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, பட் குட். இந்த கிளென் பிலிப்ஸ்னு வரும்போது நல்ல பிளேயரு, பட் அதுக்கும் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க. ஏன்னா அவனை உட்கார வச்சா நல்ல மேட்ச் ஆடினா, அப்படிலாம் ஆடினா, ஐயோ சூப்பராக ஆடினா அந்த மேட்ச்சில், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் கரண்ட் சினாரியோ, இந்த மேட்ச் என்ன சினாரியோ, லாஸ்ட் 2-3 மேட்ச் என்ன சினாரியோ, அது பார்க்கணும்ல. அப்படின்னும் போது கிளென் பிலிப்ஸை ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு ஜேசன் ஹோல்டர் இருக்கான்ல உங்ககிட்ட, அவனை எடுத்து ட்ரை பண்ணலாம். ராகுல் தவாட்டியா ஆடி அமாவாசை என்னைக்காவது ஒரு நாள் தான், ஆனால் அந்த ஆடி அமாவாசைனாலும் அது வின் பண்ணுருவான் அவன் நின்ட்டா. ஷாருக் கானு ஒரு 2-3 சீசனாகவும் இருக்கான், இருந்துகிட்டே தான் இருக்கான் டீமில். ஆனால் ஒரு மேட்ச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அப்படியே சோக் பண்ணிட்டானுங்க நம்ம பால்டான்ஸ். போலிங் தாங்க 3 ஓவர் மிச்சல் சார்னாரு, 16 ரன்னு 2 விக்கெட்டு. இன்னும் 1 ஓவர் போட்டிருப்பான், அவன் போடலை. அஸ்வினி குமாருக்கு ஒரு 5 விக்கெட் ஆர்டர் கொடுக்கும்போது அவனுக்கு கொடுத்தானுங்க, அவனுக்கு கிடைக்கல. அப்புறம் அல்லா கஸ்னருக்கு அவனுக்கு ஒரு 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 2 விக்கெட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்தது தான். பட் மிச்சல் சார்னர் போடக்கூடாதுன்னெலாம் எண்ணம் கிடையாது. சரி, யங்ஸ்டருக்கு அப்படின்றதுக்காக ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்கான். ஓகே ஓகே, ஓவரால் மேசிவ் வின். இந்த தொடர்ச்சி அப்படியே போகணும்.